ஹம், முருகேசா, என்னையே பிளாக்மெயில் பண்றியா? இருக்குடா உனக்கு, உனக்கு இருக்கு. ஐயா காஃபி. ஆ, ஆ, ஏம்மா, நிறைய வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், இப்படி சைலண்டா வந்து காஃபி கொடுக்காதேன்னு. இது முதல் வாட்டி இல்ல, நிறைய வாட்டி வந்து இப்படிதான் கொடுக்குற. ஏன் இப்படி பண்ற நீ? ஆ, வாங்க வச்சுட்டு போங்க. ஹம், எத்தனை தடவை சொன்னாலும் சென்ஸே இல்லை. அண்ணா போன் அடிக்கிறது, எடுத்து பேசுண்ணா. சொல்லுங்க சார். லோக்கல் வேலை ஏதாவது செய்யணுமா? ஒருத்தன் கதையை முடிக்கணும். சார் ஆளு உள்ளூரா வெளியூரா? உள்ளூர் தான், கீழே மேட்டுக்குப்போம். பார்ட்டிக்கு தொழில்னா சார்? இப்பதான் உள்ளேருந்து வந்திருக்கான். சரிங்க சார், பேரு அட்ரஸ் எல்லாம் கொடுங்க சார். எழுதிக்க. சார் ஒரு நிமிஷம் சார். டேய் பேனா எடுத்துக்கடா, நான் சொல்ல சொல்ல எழுதுடா. சொல்லுண்ணா. முருகேசன், முருகேசன், வாத்தியார் வடக்கு தெரு, வாத்தியார் வடக்கு தெரு, வாத்தியார் வடக்கு தெரு, கீழே மேட்டுக்குப்பம், கீழே மேட்டுக்குப்பம், பெரிய வாயல். பெரிய வயலு. கரெக்டா எழுதுனியா? எழுதிட்டேண்ணா. சரிங்க சார், ராத்திரியோட ராத்திரியா இன்னைக்கு முடிச்சிடறேன் சார். காலையில எனக்கு நல்ல செய்தியை சொல்லு. காலையில கையோட பணத்தையும் வாங்கிட்டு போ. சரிங்க சார். டேய் முருகேசா, இன்னியோட உன் கதை முடிஞ்சது. நீயா வாயை கொடுத்து உசுரை விட போற. இதுவும் நல்லதுக்கு தான். நீ எதிரி கையில கிடைச்சா எனக்கு தான் ஆபத்து. வரேன் வரேன், இருங்க. ஏங்க, அதான் பக்கத்துல காலிங் பெல் இருக்குல்ல, அதை அடிக்காம போட்டு ஏன் இப்படி கதவை உடைக்கிற மாதிரி தட்டுறீங்க? யார் நீங்க? சார், நான் உங்க ரசிகன். உங்க ஓவியம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள வந்து பேசலாமா? ஓ, ஓகே, வாங்க. தேங்க்ஸ். ப்ளீஸ் உட்கார். தேங்க்யூ சார். உங்க வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா சார்? சார், இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்ல, இன்னும் ஆகல. ஓவிய கலைக்கே உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்னுடைய ரசிகன் சொல்றீங்க, பட் என் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார், என்ன சார் நீங்க ஒரு பிரபல ஓவியரோட பையன். நீங்க உங்களோட எத்தனையோ ஓவியங்கள் கேலண்டரை அலங்கரிச்சிருக்க, எக்ஸிபிஷனை நடத்திருக்கீங்க, மேகசின் பேப்பர்ஸ்க்கெல்லாம் படம் வரைஞ்சு கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ பேர் புகழ் இருக்கிற உங்க வீட்டை கண்டுபிடிக்கிறது எனக்கு என்ன சிரமமா? ரொம்ப அழகா பேசுறீங்க. என்னை பத்தி எனக்கே எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. சார் போங்க சார், ரொம்ப புகழாதீங்க. வீடு தேடி வந்து பாராட்டுற அளவுக்கு ஒரு ரசிகரா, அதுவும் எனக்கு, ஓவியத்தை இந்த அளவுக்குலாம் கூட ரசிக்கிறாங்களா? ஆச்சரியமா இருக்கு. பொதுவா கலைஞர்களுக்கு அவங்க அருமை தெரியாது. நீங்களும் அப்படிதான் சார் இருக்கீங்க. சார், நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. ஆமா, நீங்க சென்னையா இல்ல வெளியூரா? நான் வெளியூர் தான் சார். என் பேரு சுந்தரபாண்டியன். சென்னையில தான் இருக்கேன். எங்க வேலை செய்றீங்க? நான் 20 பேருக்கு வேலை கொடுக்குறேன் சார். சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு சின்ன வயசுல ஒரு கம்பெனி முதலாளியா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு சின்ன வயசுல கலை மேல ஆர்வமா இருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஏன் சார், என்னாச்சு?
நான் ஏதாவது கேட்கக்கூடாத கேட்டேனா? ஐயோ அதெல்லாம் இல்ல சார். ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தமே முடிஞ்சது. அட என்ன நீங்க, சந்தோஷமான விஷயம் தானே, அதுக்கே டல்லா வரீங்க? சார் கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணு கல்யாணம் வேணாங்கிறா. என்ன சொல்றீங்க? ஆமா சார், உண்மையை தான் சொல்றேன். பத்திரிக்கைலாம் அடிச்சு இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு இருந்தோம். அதுக்குள்ள அந்த பொண்ணோட அப்பா வந்து என் மக கல்யாணம் வேணாங்கிறா, தயவு செஞ்சு நிறுத்துறீங்கன்னு கூலா சொல்லிட்டு போறாரு சார். என்னங்க சர்வசாதாரணமா சொல்றீங்க நீங்க? என்ன காரணம் ஏது விஷயம்லாம் கேட்கலையா நீங்க? சரி, கடைசி நிமிஷத்துல நீங்க கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அவங்க உங்களை விட்டுருப்பாங்களா? என்ன சார் பண்றது? எங்க ஃபேமிலில எல்லாரும் அப்செட்டா இருக்காங்க சார். எங்க ஊர்ல இருந்து போன் மேல போன் வந்துகிட்டு இருக்கு. யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். நீங்க சும்மாலாம் விட்டுறாதீங்க, கூப்பிட்டு கேளுங்க. கல்யாணம் கிட்ட வந்த உடனே கல்யாணம் வேண்டாம்னா என்ன காரணம், என்ன விஷயம்னு இத வந்து சபையில உங்க சொந்தக்காரங்க முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து சொல்லணும்னு சொல்லுங்க. அப்பதான் உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு உங்க உறவுக்காரங்களுக்கு தெரிய வரும். அப்படிதான் சார் முதல்ல நினைச்சேன். ஆனா அதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க கோஆபரேட் பண்ணணும்ல. நான் அவங்கள கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. என்ன சார் நீங்க இவ்வளவு அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்கீங்க? சார், உங்க சைடு நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டியது பொண்ணு வீட்டுக்காரங்களோட கடமை சார். அதுவும் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை வேண்டான்னு சொல்லுதுன்னா ஏன்னு சொல்ல வேண்டியது அந்த பொண்ணோட டியூட்டி. அந்த பொண்ணு எங்க சார் சொல்லும்? வெளியில நான் விசாரிச்ச வகையில அந்த பொண்ணு ஏதோ காதல் பிரச்சனையால தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்றதா சொல்றாங்க. ஓ அப்படியா? என்ன சார் நீங்க இவ்வளவு சின்ன வயசுல லைஃப்ல இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கீங்க. பொண்ணு பார்க்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிக்க மாட்டீங்க? சரி, பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி விசாரிக்கல விடுங்க. நிச்சயம் பண்ணும்போது அந்த பொண்ணு கிட்ட பேசியிருப்பீங்கல்ல, அப்பவே அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்கலாம்ல, அம்மா யாரையாவது காதலிக்கிறியா, ஏதாவது இருக்கான்னு. அந்த அளவுக்கு யார் சார் இந்த காலத்துல உண்மையா இருக்காங்க? குடும்பம் நல்ல குடும்பம்னு ஊர்ல கேள்விப்பட்டதுனால எல்லாரும் வந்திருந்தோம். பொண்ணை பார்த்தோம், அவளுக்கும் பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணு சம்மதம் கூட சொல்லிடுச்சு சார். இப்ப என்ன பண்ண போறீங்க? சார், இந்த பிரச்சனையை நான் விட போறதா இல்ல. அந்த பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன். அந்த பொண்ணு என்ன படிச்ச பொண்ணா, வேற ஏதாவது வேலை பார்க்கறாங்களா? படிச்ச பொண்ணு தான் சார், அழகாவும் இருப்பா. ஊர்ல மதிப்புள்ள ஒரு குடும்பம். அவங்க அப்பா பெரிய மனுஷன். அவர் பேரு தேவராஜ். பொண்ணு பேரு ஸ்னேகா. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சார். ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சார். அட்லீஸ்ட் அந்த பொண்ணு ஸ்னேகா கல்யாணம் வேணாங்கிறதுக்கு சரியான காரணம் சொன்னா போதும், நான் அவளை விட்டுடுவேன். அவ யாரையோ காதலிக்கிறான் மட்டும் தெரியுது. அந்த காதல அவ தூக்கி போட்டுட்டா. ஆனா அவன் அவளை பிளாக்மெயில் பண்றானோன்னு டவுட்டாவே இருக்கு. என்னன்னு தெரிஞ்சதுன்னா ஸ்னேகாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதா இல்ல அப்படியே விட்டுட்டு போயிடுறதான்னு ஒரு முடிவுக்கு வரலாம் சார். ஓகே, இவ்வளவு தூரம் விசாரிச்ச நீங்க ஸ்னேகாவோட காதலன் யாருன்னு விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் சார். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் ஒய்ஃப் கூட கன்சீவா இருக்கிறதா சொன்னாங்க. அவனை பத்தி வேற ஏதாவது சொன்னாங்களா? அந்த காதலன் தான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க விடாம தடுக்கிறதா சொன்னாங்க. இந்த காலத்துல தான் இதெல்லாம் நிறைய நடக்குது. காதலிக்கிற பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோ எடுக்க வேண்டியது, அப்புறம் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண வேண்டியது. என்ன ஏதுன்னு தெரியாம இந்த பிரச்சனை நான் சும்மா விட போறதில்ல. மிஸ்டர் சுந்தர பாண்டியன், நீ தெளிவா வந்து என் வீட்டு கதவை தட்டும் போதே ஏதோ தப்பா இருக்குன்னு ஒரு பொறி தட்டுச்சு. என் ரசிகன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்குள்ளேயே வந்து நின்னு என் கதையவே என்கிட்ட எடுத்து சொல்லிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. டே முட்டாள், இத புரிஞ்சுக்க உனக்கு இவ்வளவு நேரமா? பார், ஸ்னேகாவை தொல்லை பண்றத விட்டுடு.
இல்ல அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். புரியுதா? ஆ, புரிஞ்சுது. வெளியே போ. ஏய், உன்னை வார்ன் பண்றேன். சைபர் கிரைம்க்கு ஒரு கால் பண்ணா போதும், உன்னை தொக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்க வேணாலும் போ, யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு. யாராலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், ஸ்னேகா எனக்கு தான். எனக்கு கிடைக்காத ஸ்னேகா வேற யார் கூடயும் நிம்மதியா மானத்தோட வாழ முடியாது. நீ வேணா ஒரு பெரிய ஹீரோ மாதிரி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க. ஏன் உன் வீட்டுல கூட அவளை பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கலாம். ஆனா அவ வாழணுமே. விட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நிம்மதியே இல்லாம அவளை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏய், முட்டாள்தனமா பேசாத. என்ன பத்தி உனக்கு தெரியாது. குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கும். நடக்க வைப்பேன். நடுவுல ஏதாவது இடைஞ்சல் பண்ண கொன்றுவேன். ஐயோ, கொன்னுடுவீங்களா? ஐயோ, என்ன நீங்க இப்படிலாம் மிரட்டுறீங்க? நீங்க இப்படிலாம் மிரட்டீங்கன்னா அதை கேட்டு கேட்டு எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பா வருது. காலங்காத்தால நடு வீட்டுக்குள்ள வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க. ஏய், ஒன்னும் நடக்காதுடா. முடிஞ்சதை செஞ்சு பாத்துக்கோ போ. பாரு, இந்த கல்யாணம் நடக்கும். நடக்க வைப்பேன். போடா. நான் உயிரோட இருக்கும்போது என் ஸ்னேகா கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டிடுவானா? விட்டுருவனா? பார்த்துடுறேன். கயல், கயல், கயல். வா காவ்யா, என்ன பதட்டமா இருக்க? பதட்டமான விஷயம்தான். என்னன்னு சொல்லு. முருகேசன் என் மாமனாரை பார்க்க வீட்டுக்கு வந்தான்னு உனக்கு தெரியும்ல? தெரியும், அம்மா சொன்னாங்க. நீயும் அன்னைக்கு சொன்னியே, ஏன் என்னாச்சு? முருகேசனை கொன்னிடுங்கன்னு மாமா அவரோட அடியாட்கள் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். முருகேசன் விலாசம் வரைக்கும் டீடைல்டா அடியாட்கள் கிட்ட மாமனார் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்ன பண்றது? லாயர் அப்பவே எச்சரிக்கை பண்ணாரு. முருகேசனை கோர்ட்டுக்கு வரவிடாம என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் சத்தியமூர்த்தி பண்ணுவான்னு. இப்போ அவனே காலி பண்ண முடிவு எடுத்துட்டாரா? சபாஷ். கயல், என்ன நீ சபாஷ் போடுற? இந்த விஷயம் சீரியஸ். நமக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு முருகேசன் தான். லாயர் சொன்னதை மறந்துட்டியா? நான் மறக்கல. இப்ப மணி 6. உன் மாமனாரோட அடியாட்கள் இப்பதான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல ஆள் அனுப்பி முருகேசனை நோட்டம் போடுவாங்க. நோட்டத்தை வச்சு ஸ்கெட்ச் போடுவாங்க. ராத்திரி முருகேசனை கொல்ல ஆள் அனுப்புவாங்க. இல்ல அவனுங்களே களத்துல இறங்குவானுங்க. அவங்க போட்ட ஸ்கெட்சை எப்படியாவது நம்ம காலி பண்ணணும். எப்படி? வெரி குட். நல்ல ஐடியா தான். என்னாச்சு தேவராஜ சார்? ஏன் உங்க பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சு? நின்னு போலங்க, கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். ஏன், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என் பொண்ணுக்கு தசை கொஞ்சம் மாறணும்னு சொல்றாங்க, அதனாலதான். என்ன தேவராஜ சார், நீங்க பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜோசியம், ஜாதகம், திசை, நேரம், இதுல எதுலயுமே நம்பிக்கை இல்லாதவர் நீங்க. சீர்திருத்த சிந்தனைகளும் பகுத்தறிவும் உள்ளவர். உங்க பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கீங்களே, என்னால நம்பவே முடியல சார். கேட்கவே வருத்தமா இருக்கு சார். சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதையும் மீறி 4 பேர் சேர்ந்த மாதிரி இதே விஷயத்த சொல்லும் போது என்னால மீற முடியல. இது என் பொண்ணு சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஒரு அங்கம் இல்லையா? அவங்களுடைய கருத்து சுதந்திரத்துல என் கொள்கையே திணிக்க முடியாது. நீங்க சொல்றது புரியுது. ஒரே குடும்பத்துல அண்ணன் ஆத்திகனா இருக்கான், தம்பி நாத்திகனா இருக்கான். ஆத்திகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு நாத்திகம்.
எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டை சச்சரவு தான். சில நேரங்கள்ல இதெல்லாம் பார்த்து தான் செய்ய வேண்டியிருக்கு. சரி பாத்துக்குங்க, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். வச்சிட்டுங்களா? நல்லதுங்க. இங்க நிறுத்துப்பா. சரிங்கம்மா. பாத்துமா, பாத்து இறங்குங்க. பாத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. மா என்னம்மா ஆச்சு? மா உங்களதான் கேக்குறேன், என்னம்மா ஆச்சு? என்கிட்ட பேச மாட்டியாம்மா? பதட்டப்படாதம்மா, பயப்படும்படியா அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. நீ உள்ள கூப்பிட்டு போமா. பின்னைய அம்மா இப்படி இருக்காங்க? வீட்டுக்குள்ள போய் பேசலாமே. ம். பாத்துமா. என்னதான் ஆச்சு சொல்லுங்க. லட்சுமி, மா என்ன லட்சுமி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார், சாமி கும்பிட்டுட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தி வரும்போது மயங்கி விழுந்துட்டாங்க. நான் ஓடி போய் தண்ணி தெளிச்சு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்தேன். மா கொஞ்சம் ஓய்வு எடுத்தா சரியாயிடும். ரொம்ப நன்றிங்கம்மா. பரவாயில்ல இதை சார். நாங்க மறக்கவே மாட்டோம். இருக்கட்டும் சார், நான் வர்றேன். வாங்க. இந்தாங்கம்மா, அம்மா, நான் வரேன். பத்திரமா பாத்துக்குங்க. பாத்துக்கிறேன். மா என்னம்மா பண்ணுது? மா டாக்டர் கிட்ட போலாமா? ஆ, அப்பா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு டாக்டர் போலாமா? எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். லட்சுமி நீ வா, வந்து உட்கார். உட்கார். இது டாக்டர் கிட்ட போனாலும் சரியாவாது, சாப்பிட்டா சரியாயிடும். ஏன் லட்சுமி, ஏன் உன்னையே நீ இப்படி வருத்திக்கிற? நீங்க சாப்பிட்டீங்களா? அப்புறம் என்ன வருத்திக்கிறேன்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லதா இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் லட்சுமி? கோயில்ல மயங்கி விழுந்த நீ காரு பஸ் போற ரோட்ல மயங்கி விழுந்தது என்ன இருக்கும் யோசிச்சு பாரு. 2 நாளா கொலை பட்டினி கிடக்கிற. ஏற்கனவே உனக்கு லோ பிரஷர் வேற, அதான் மயங்கி விழுந்திருக்க. வெறும் மயக்கம் தானே இதை அலட்சிப்படுத்த முடியாது. சமயத்துல இது அட்டாக்களை கொண்டு போய் விட்டுடும். போயிட்டு போறேன், விடுங்க. அப்படியெல்லாம் சொல்லாத லட்சுமி, நீயும் என்ன அனாதை ஆக்கினத.